வணக்கம் தமிழனங்கு அன்பு தமிழ் சொந்தங்களே. இன்றைய கவிதை சோலையில் நாம் கவிஞர் முத்தமிழ் விரும்பி அவர்களின் தொடரும் புழுதிக்கால்கள் என்ற நூல் என்ற தொகுதியிலிருந்து ஆறாத காயங்கள் மற்றும் அகம்புறம் என்ற 2 கவிதைகளை அறிய இருக்கின்றோம். இந்த ஆறாத காயங்கள் என்பது ஒரு காதலி தன்னுடைய காதலனின் அல்லது ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் அழைப்புகளை ஏற்கவில்லை, அதற்கு பதிலளிக்கவில்லை. இந்த நிலையிலும் அவர்களுடைய காதல் தொடர்கின்றது. எப்படி தெரியுமா? இந்த தேர்தலில் நாம் வாக்களிக்கும் வேட்பாளர்கள் நமக்கு எந்த நன்மையும் செய்யப்போவதில்லை என்று தெரிந்தும் வாக்காளர்கள் எவ்வளவு சீக்கிரமாக போய் வரிசையில் நின்று வாக்களிக்கின்றார்களோ அதுபோல என்கிறார் கவிஞர். தேர்தலிலே தோற்றவர்கள் திரும்பி நின்று ஜெயிப்பதுண்டு, காதலிலே தோற்றவர்கள் ஜெயிப்பதில்லை என்பது பழைய திரையிசை பாடல். அதில் காதலையும் தேர்தலையும் ஒப்பிட்டிருப்பார்கள். அதுபோலவே இங்கும் அவ்வாறான ஒரு ஒப்பீடு காணப்படுகின்றது. இது அகம்புறம் என்ற கவிதை. இப்போது நான் சொன்ன கருத்து, அவனது அழைப்புகளை ஏற்பதில்லை என்பதற்கான கவிதை முதலில் நான் வாசிக்கின்றேன். அதைத் தொடர்ந்து அந்த ஒப்பீட்டு கவிதையை வாசிக்கின்றேன். ஆறாத காயங்கள். அழைப்புகளை ஏற்பதில்லை, திரும்ப அழைப்பதும் இல்லை. தொலைந்த அழைப்புகள் போலவும் தெரியாதது போலவும் எத்தனை முறைதான் நடத்த முடியும்? தொலைந்த அழைப்புகள் போலவும் மிஸ்டு கால்ஸ் மாதிரியும் தெரியாதது போலவும் எத்தனை முறைதான் நடிக்க முடியும்? தகவல் தொடர்பு துண்டிப்பு, தொழில்நுட்ப சேதாரம். தொடர்பு துண்டிப்பு, தொழில்நுட்ப சேதாரம். புறாக்களில் கொணர்ந்த செய்திகள் இதமாய் இருந்திருக்கும். புறாக்கள் என்றால் அது கண்டிப்பாக கொண்டு வந்து கையில் கொடுத்திருக்கும் என்ற கருத்தில் இந்த 2 வரிகள். புறா காலில் கொணர்ந்த செய்திகள் இதமாய் இருந்திருக்கும். தோழியும் தேரோட்டியும் காலந்தோறும் உண்டு எனினும் இழந்த காலம் தொடங்கி நினைவுகளில் மீன்கள் கொத்த ஆறாத காயம். நினைவுகளில் மீன்கள் கொத்த ஆறாத காயம். என்ன ஒரு அருமையான உருவகம் பாருங்கள். தோழியும் தேரோட்டியும் காலந்தோறும் உண்டு. சங்க இலக்கியத்தில் தோழி காதலுக்கு உதவி செய்கின்றாள், தலைவனுக்கு அவனுடைய தேரோட்டி அல்லது பாங்கன், இவ்வாறு பலர் உதவி செய்கின்றனர். அதுபோல காதலுக்கு உதவுகின்ற தோழன் தோழியர் நிறைய பேர் உண்டு. ஆனால் இழந்த காலம் தொட்டு, தன்னுடைய அழைப்புகளை அவள் ஏற்காத காலம் தொட்டு நினைவுகளில் மீன்கள் கொத்த ஆறாத காயம். இதை விளக்க வேண்டியதே இல்லை. ஆறாத காயங்கள். மீண்டும் வாசிக்கின்றேன். அழைப்புகளை ஏற்பதில்லை, திரும்ப அழைப்பதும் இல்லை. தொலைந்த அழைப்புகள் போலவும் தெரியாதது போலவும் எத்தனை முறைதான் நடிக்க முடியும்? தகவல் தொடர்பு துண்டிப்பு, தொழில்நுட்ப சேதாரம். புறா காலில் கொணர்ந்த செய்திகள் இதமாய் இருந்திருக்கும். தோழியும் தேரோட்டியும் காலந்தோறும் உண்டு எனினும் இழந்த காலம் தொடங்கி நினைவுகளில் மீன்கள் கொத்த ஆறாத காயங்கள். ஆக அவள் பதிலளிக்கவில்லை என்பது முன்பு பதில் அளித்தாள் என்ற நினைவுகளை நினைத்து பார்க்கும்போது இப்போது தன்னை புறக்கணிப்பது ஆறாத காயமாக இருக்கிறது, பசும் காயமாக அவனுடைய நெஞ்சில் இருக்கின்றது. இப்போ இன்னொரு கவிதை, அகம்புறம். உனக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு நாளியும் காணல் நீர் மீன்தான். காணல் நீர் என்றால் தெரியும், அது சும்மா பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி தெரியும், அங்கே தண்ணியே இருக்காது, மிராஜ் அப்படின்வோம். அதில் எப்படி மீன் இருக்கும்? நீரே பொய், தண்ணின்றதே பொய்யினும் போது மீன் எங்கேருந்து வரும்? ஆக உனக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு நாளியும் காணல் நீர் மீன்தான். காத்து கிடக்கும் நொடி பேரிழப்பு, பெருந்துயர், பெருந்தொற்று காலம்போல் செயலிழப்பு.
காத்து கிடக்கும் நொடி பேரிழப்பு பெருந்துயர் பெருந்தொற்று காலம்போல் செயலிழப்பு. இப்போ நமக்கு ஒரு பெருந்தொற்று என்ற நோய் வந்தது இல்லையா, கொரோனா. அதுபோல் எல்லாம் செயலிழந்து போய் இருக்கின்றது. உனக்காக காத்து காத்து கிடந்து ஒரு வேலையும் செய்யாமல் இப்படி வீணா போச்சு. பேரிழப்பு பெருந்துயர். தனக்குத்தானே ஏமாந்து நிற்கின்றான் வாக்காளன். இப்போ தேர்தலுக்கு வந்துடுறாங்க. தனக்குத்தானே வாக்களித்து விட்டு ஏமாந்து நிற்கின்றான். அவனுக்கு நல்லா தெரியும். தனக்குத்தானே ஏமாந்து நிற்கிறான் வாக்காளன். ஆயினும் அடையாள அட்டையுடன் வரிசையில் நிற்பதுதான் இக்கால வேள்வி. ஆயினும் அடையாள அட்டையுடன் வரிசையில் நிற்பதுதான் இக்கால வேள்வி. வேள்வி என்றால் தவம். வேகமாக போய் 7 மணிக்கே நின்று காத்து கிடந்து ஓட்டு போட்டு வர்றான். அது மாதிரி நானும் உனக்கு ஒரு நேரத்தை செலவழித்து காத்து கிடக்கிறேன். ஆனால் எனக்கு நானே ஏமாந்து நிற்கிறேன். இது எல்லாமே காணல் நீராக போய்விடுகிறது என்று வருத்தத்தோடு தன்னுடைய அகவாழ்வையும் புறவாழ்வையும் இணைத்து ஓர் அருமையான கவிதை படைத்துள்ளார் முத்தமிழ் விரும்பி. அகத்திணை புறத்திணை என்று சங்க இலக்கியம் பாடுவதை அகம்புறம் என்று தலைப்பில் உனக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு நாளையும் காணல் நீர் மீன்தான். காத்து கிடக்கும் நொடி பேரிழப்பு பெருந்துயரம் பெருந்தொற்று காலம்போல் செயலிழப்பு. தனக்குத்தானே ஏமாந்து நிற்கின்றான் வாக்காளன். ஆயினும் அடையாள அட்டையுடன் வரிசையில் நிற்பதுதான் இக்கால வேள்வி. ஆயினும் அடையாள அட்டையுடன் வரிசையில் நிற்பதுதான் இக்கால வேள்வி. நன்றி, வணக்கம்.